ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் சிலபஸ். இது வந்து ரீசென்ட்டா வந்திருக்கிற கேட் சிலபஸு. இதில அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 3 இல்ல 4 மார்க்கு தான் வரும். இருந்தாலும் அந்த 3, 4 மார்க் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிகமா இதுல என்ன ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அப்படி இல்லன்னா இந்த எரர் அனாலிசிஸு. எரர் அனாலிசிஸ்னா பிஎம் இன்ஸ்ட்ருமென்ட். பிரிட்ஜஸ் கூட அதிகமாக கேட்டதில்லை. பிரிட்ஜு ஏன்னா நெட்வொர்க் தியரியில் பிரிட்ஜஸ் வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி நெட்வொர்க் தியரியில் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கேட்டிருக்காங்க பழைய கொஷின் பேப்பரில் பார்த்ததுல. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூரசி. ஒரு மெஷர்மெண்ட்னா அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்ட்டு அப்படின்னு பேச்சுவார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அக்யூரேட்னா என்ன இருக்குதோ வேல்யூ நமக்கு அது அவுட்புட் கிடைக்கணும். அதாவது எரர் இல்லாமல் எவ்வளோ க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொன்னால், ட்ரூ வேல்யூ அங்கே என்ன உண்மையாக வேல்யூ இருக்குதோ அது நமக்கு கிடைக்கணும். அதுதான் அக்யூரசி. இன்னும் க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ. ஓகேங்களா. இதுக்கான எப்படி சொல்லலாம்னா, சென்டரில் இருக்கிற பார்ட்டு தான் நம்ம ட்ரூ வேல்யூ. அப்படிங்கும்போது எவ்வளோ கிட்ட இருக்குதோ, இது ஒரு மெஷர்மெண்ட்டு. இது M1 எடுத்துப்போம். இது M2ன்னு எடுத்துப்போம். அப்படின்னும் போது எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அது அக்யூரசி கிட்ட. இப்போது இது இந்த M3 வேல்யூ, மெஷர்மெண்ட் 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா அக்யூரேட் வந்து லெஸ்ஸு. M1 M2 மோர் அக்யூரேட். ஏன்னா நேராக இந்த கரெக்டாக நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதே கிடச்சிச்சின்னா M4 இது அக்யூரசி. என்ன ட்ரூ வேல்யூ இருக்கோ அது கிடைச்சா அது அக்யூரசி. அடுத்தது ரெண்டாவது ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன மெஷர் பண்ணுறோமோ அந்த அந்த வேல்யூவை கணக்கில் எடுத்துக்காது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளோ திரும்ப திரும்ப என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அதோட அவுட்புட்டு அதே மாதிரி வருதா, சேம். ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டு திரும்ப திரும்ப அதே அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது தான் ப்ரிசிஷன். அப்போ வந்து நமக்கு ட்ரூ வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணாது மீன்ஸ் எப்படின்னா, அக்யூரசியாக இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ரிசிஷனாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரிசிஷனாக இருக்கிற மிஷின்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் வேல்யூ. மீட்டர் வந்து அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுதான் ட்ரூ வேல்யூ, ஆனால் திரும்ப திரும்ப இந்த இடத்துலையே ஒரு வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். மெஷர் M1 நீங்கள் எத்தனை தடவை மெஷர் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஒரே வேல்யூ M கொடுத்ததுன்னா அது ப்ரிசிஷன். இது அக்யூரேட் கிடையாது. ஏன்னா அக்யூரசிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ட்ரூ வேல்யூலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கு பாருங்க. எரர், இந்த டிஸ்டன்ஸ் தான் எரர். ஓகே, எரர் எடுத்து பார்ப்போம். எரர் அனாலிசிஸில் இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ப்ரிசிஷன் அப்படிங்கும்போது ப்ரிசிஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ரிப்பீட்டடாக மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு மீட்டர் வச்சு ஒரு கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ கண்டினியூஸாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தடுத்து திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம மெஷர் பண்ணும்போது சேம் அவுட்புட் கிடைச்சதுன்னா அது ப்ரிசிஷன். இல்லை ரிப்பீட்டபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் சேம் அவுட்புட்ஸ்.
சேம் அவுட்புட்ஸ். இது ப்ரிசிஷன். ஓகே, இந்த ப்ரிசிஷன் மாதிரியே இன்னும் ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்குது ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில். அது என்னென்னா ரிப்பீட்டபிலிட்டி. இன்னொன்று வேணாம், இது வந்து இது தனி டாபிக் தான். அது ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி எபிலிட்டி. ஓகே, இது என்னன்னா இந்த ரிப்பீட்டபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து சேம் ஸ்பாட்டு இருக்குன்னா ரிப்பீட்டபிலிட்டிங்கிறது அக்யூரேட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் சேம் ஸ்பாட்டு திரும்ப 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 இதே இடத்துலயே அடிக்கும். ப்ரிசிஷனுங்கிறது வந்து பக்கத்து பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸ்னஸ், எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அது ப்ரிசைஸ். சரிங்களா, திரும்ப திரும்ப ஒரே இடத்துல ஹிட் பண்ணால் அது வந்து ரிப்பீட்டபிலிட்டி. எப்படின்னா சேம் ஸ்பாட்டு. சேம் ஸ்பாட் ஹிட்டிங்னா ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடியூசபிலிட்டினா சேம் ஸ்பாட்டு, ஆனால் அந்த டைம் இது வந்து சேம் ஸ்பாட்டில் ஹிட் பண்ணாலும் ஒரு 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 டைம் கேப் வந்து ரொம்ப கம்மி. ஒரே சேம் கண்டிஷன், சேம் ஆப்ரேட்டர், அதே வேல்யூ எடுக்கிற ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி அப்படின்னா அது ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடியூசபிலிட்டி அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் கண்டிஷனு வேற ஏரியாவில் இல்லை வேற ஒரு ஆப்ரேட்டரு ஒரு மிஷின் வந்து திரும்பவும் அதே வேல்யூ கொடுக்குதா, ட்ரூ வேல்யூ மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்குது, அதை மெஷர் பண்ணும்போது திரும்பவும் அதே அவுட்புட் வெவ்வேறு கண்டிஷனில் வெவ்வேறு ஆப்ரேட் பண்ணும்போது கொடுக்குதா அப்படிங்கிறத ரீப்ரொடியூசபிலிட்டி. அதாவது அதே அவுட்புட்டை அதே இன்புட் கொடுத்து திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ என்ன ஆகும்னா சேம் ஸ்பாட் ஹிட்டிங் வித் different condition and operator. சேம் ரிப்பீட்டபிலிட்டி ப்ராசஸே வந்து வெவ்வேறு டைமில் வெவ்வேறு ஆளுக்கு பண்ணும்போது கிடைச்சுன்னா இது ரீப்ரொடியூசபிலிட்டி. ப்ரிசைஸுங்கிறது வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ ரிப்பீட்டபிலிட்டி ஒரு 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 டிவைஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து மெஷர் பண்ணும்போது ரிப்பீட்டடாக அதே அவுட்புட் கிடைக்குது. இப்போ ஒரு சேம் ட்ரூ வேல்யூ வந்து 100 வோல்ட் இருக்குது, திரும்ப திரும்ப அதே மெஷர் பண்ணும்போது திரும்பவும் 100 கிடைச்சிதுன்னா அது அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசைஸாகவும் இருக்குது. ரிப்பீட்டபிலிட்டி திரும்ப திரும்ப 100 கிடைக்கணும்னா ரிப்பீட்டபிலிட்டியும் டிக் ஆகிடும். அப்போது இது எல்லாமே ஓகே. இதே 99.5 அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைச்சிதுன்னா அது அக்யூரேட் கிடையாது, க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ தான். அப்போது அக்யூரசி அதில் எரர் வந்துடும். அந்த எரர் அனாலிசிஸில் பார்ப்போம். அது வந்து அதில் கேரண்டீடு அக்யூரசி எரர்னு வரும், GAE. அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் 100 ட்ரூ வேல்யூ, 100% ஃபுல் ஸ்கேல் வேல்யூக்கு கிடைக்கும். ஃபுல் ஸ்கேல் வேல்யூக்கு மட்டும்தான் அது எடுக்க முடியும். அது வந்து கான்ஸ்டன்டான ஒரு எரர். அது எரர் அனாலிசிஸில் பார்ப்போம். ஓகேங்களா, இது 3 சிமிலராக இருக்கும். ப்ரிசிஷன், ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி. ப்ரிசிஷனுங்கிறது யாரோ பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் ப்ரிசைஸ் தான், எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்ட்டு. பக்கத்தில் சேம் ஸ்பாட்டில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் ஸ்பாட்டில் கிடைச்சாலும் அது ப்ரிசைஸ் தான், ஆனாலும் அது ரிப்பீட்டபிலிட்டி. திரும்ப திரும்ப அதே ஸ்பாட்டில் அடித்தா அது ரிப்பீட்டபிலிட்டி. இது திரும்ப திரும்ப அதே ஸ்பாட்டில் அடிக்கணும், ஆனால் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு ஆப்ரேட்டர் அதை மெஷர் பண்ணும்போது அதே வேல்யூ கிடைக்குதுன்னா அது ரீப்ரொடியூசபிலிட்டி. ஓகேங்களா, அடுத்தது ட்ரிஃப்ட்.
ட்ரிஃப்ட். இந்த ட்ரிஃப்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3-4 டைப் இருக்குது. ஆனால் நம்ம இதில் மெஷர்மெண்ட்டில் சிலபஸில் பார்க்கணும்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஜீரோ ட்ரிஃப்ட். இந்த ட்ரிஃப்ட்டில் வந்து 3-4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் அதாவது இப்போ மிஷின்ஸ் ஒரு காயில் வந்து பழசாக அதோட இன்சுலேஷன் அந்த எனாமல்லாம் போயிட்டு அதோடைய தன்மை மாறுறது. அப்புறம் சில காயில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதோட கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது புதுசாக ஒரு மீட்டர் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற ரீடிங்கும் கண்டினியூஸாக ஒரு 4-5 ஹவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர்லாம் ரைஸ் ஆகி அந்த மீட்டரே வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஜீரோ இப்போ இனிஷியல் கண்டிஷன் காட்டும் பார்த்தீங்களா, ஜீரோ வேல்யூ. இப்போ ஒரு மீட்டர் இருக்குது. இந்த டிஃப்ளெக்ஷனில் வந்து இது நல் டிஃப்ளெக்ஷன், நல் ஜீரோ. இந்த டிஃப்ளெக்ஷன் இது காட்டுது பார்த்தீங்களா. இதில் ஸ்ப்ரிங் வந்து ஏஜிங் ஆக ஆக இது ஜீரோ காட்டுறது வந்து மாறிடும். இனிஷியல் புதுசாக இருக்கிற ஒரு மீட்டருக்கும் நாள் ஆக ஆக யூஸ் ஆகும்போது இந்த ஜீரோ சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனர்ஜி மீட்டர்லாம் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்து இதில் வந்து டெஸ்டரை வச்சு போட்டு திருப்பிக்கலாம், இல்லை திருப்பி ஜீரோ பண்ணிக்கலாம் நம்மளாவே. அது ஜீரோ ட்ரிஃப்ட் அதான் கான்செப்ட். அப்போது ஜீரோலேருந்து அந்த ஜீரோ ஸ்கேல்லேருந்து எவ்வளோ பாயிண்டர் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஜீரோ ட்ரிஃப்ட். ஓகேங்களா. அடுத்தது த்ரெஷோல்டு. த்ரெஷோல்டு அப்படிங்கிறது வந்து ஜீரோவில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜீரோலேருந்து கொஞ்சமாக, அதாவது அந்த பாயிண்டர் இல்லை ரெஸ்பான்ஸ் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த பாயிண்டர் ரெஸ்பான்ஸ் பாயிண்டர் கொஞ்சமாக அந்த மினிமம் ஸ்கேல அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் த்ரெஷோல்டு. ஒரு எவ்வளோ இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் த்ரெஷோல்டு இன்புட், அதாவது த்ரெஷோல்டு. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ எக்ஸு கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் ஒரு டிஃப்ளெக்ஷன் டீட்டா ஆங்கிள் பாயிண்டர் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த பாயிண்டரில் மூவ்மெண்ட்டே இருக்காது, சேஞ்சஸ் இருக்காது. அது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு 200 ஆம்ஸ் அம்மீட்டருக்கு நீங்கள் வந்து 0.5 மில்லி வோல்ட் இல்லை 1 மில்லி வோல்ட்டு அதை மெஷர் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கு மினிமம் த்ரெஷோல்டு பாயிண்ட்டு ஒன்று இருக்கும், த்ரெஷோல்டு இருக்கும். அதுதான் த்ரெஷோல்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா. இது த்ரெஷோல்டு வந்து கரண்ட் வேல்யூ தான் வரும், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது தான் த்ரெஷோல்டு. அடுத்தது இது வந்து டெட் சோன்னு இது வந்து டெட் சோன். இந்த இடம் வேற கலரில் போட்டேன். இது வந்து டெட் சோன். ஓகேங்களா. டெட் சோன் அந்த இது ஃபுல்லாகவே டெட் ஜோன். இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, இது டெட் டைம். டைம் பீரியட் எவ்வளோ டைம், அதாவது ஒரு கரண்ட் வந்து சர்க்யூட் ஆன் பண்ணுறாங்க, அப்போ சேஞ்ச் ஆகும்போது அந்த எடுத்துக்கிற டைம் ஜீரோலேருந்து அது ரீச் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து டெட் டைம். அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட் ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து டெட் டைம். அந்த ஜோன், அதாவது இவ்வளோ ஒரு 200 ஆம்ஸ் வோல்ட்டு இல்லை 200 ஆம்ஸ் மீட்டர் வந்து 0.5 வோல்ட்டு இல்லை 1 மில்லி வோல்ட்டு இல்லை 1 வோல்ட்டு 1 ஆம்ஸ் கூட அது மெஷர் பண்ணாது சில டைம். அதுக்கு தேவையான அந்த த்ரெஷோல்டு கரண்ட் வந்தால் தான் மெஷர் பண்ணும்.
ஓகேங்களா? அது த்ரெஷோல்டு பாயிண்ட்டு. த்ரெஷோல்டு கரண்ட் அதுதான் த்ரெஷோல்டு வேல்யூ. அடுத்தது நம்ம தான் டெட் டைம். டெட் டைம் வந்து டைம் பீரியட் ஆஃப் டெட் ஜோன். அடுத்தது டெட் ஜோன். டெட் ஜோனுங்கிறது வந்து 0 to threshold. 0 to threshold வந்து டெட் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது இது மூணுமே சிமிலராக இருக்கும் பாருங்க. டெட் த்ரெஷோல்டு, டெட் ஜோனு, டெட் டைம். இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணுமே இது என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த கொஷினில் கேட்டில் வந்து கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்கலான இந்த வேர்டிங்கை வந்து கொஷினில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து குழப்பி விட்டுருவோம், குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரில் இருக்குது. இது 0, இது ஒரு 200 வோல்ட் வச்சுக்கலாம். ஓகே, இது வோல்ட் மீட்ரு. இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணுவோம்? 0 to 200 இதான் ரேஞ்சு. 0லேருந்து நல் டிஃப்ளெக்ஷன்லேருந்து ஃபுல் ஸ்கேல் வேல்யூ, அதாவது நல்லுலேருந்து ஃபுல் ஸ்கேல் வேல்யூ இல்லை ஃபுல் ஸ்கேல் ரீடிங் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வரைக்கும் உள்ளது தான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு வந்து 0 to 200 வோல்ட் இருக்கு. சில டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற தெர்மாமீட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா -200 டிகிரி டு ஒரு 720 டிகிரி இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இது வந்து ரேஞ்சு. ஓகேங்களா? ரேஞ்சு முடிச்சிங்களா? அடுத்தது ஸ்பேன். அதாவது இது வந்து ஒரு டைம் ஸ்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டைம் ஸ்பேனு, அதாவது ரேஞ்சுங்கிறது பர்டிகுலராக நெகட்டிவ் நம்பர்லாம் வரும். ஆனால் ஸ்பேன் அப்படிங்கும்போது இப்போ இதே இதுக்கு ஸ்பேன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேன் -200 இருக்குங்களா? இப்போ -200 இது ஒரு -200 ப்ளஸ் 720. அப்போ இதோடைய ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 920. இது ஸ்பேன். டோட்டல் எப்படி சொல்லலாம்? டோட்டல் ரெசல்யூஷன். இல்லை, ரெசல்யூஷன் பார்க்கலாம். ரெசல்யூஷன் சொல்கிறேன். டோட்டல் டோட்டல் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச். Span is equal to maximum minus minimum. மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் அப்படி கூட கரெக்டாக வரும். ஓகேங்களா? ரேஞ்சுங்கிறது மினிமம் டு மேக்ஸிமம். அடுத்தது ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஸ்கேல். அந்த ஸ்கேலில் வந்து இப்போ வந்து ஒரு 0 to 50 வோல்ட்
1 வோல்ட் மீட்டர் இருக்கு. ஒரு பாயிண்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பாயிண்டருடைய ஸ்கேல் தான், இந்த ஒரு பாயிண்டருடைய ஸ்கேல் வேல்யூ தான் ரெசல்யூஷன். இப்போ இதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 25. ஓகே, இங்கே 25 இருக்கு. 25 30 இது 30 இந்த கட்டம் 30 20 10. அப்போ வந்து இது 2 ரெசல்யூஷன். இங்கே வந்து 2 வோல்ட். ஒரு பாயிண்டர், ஒரு ஸ்கேல் ஒன் ஸ்கேல் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது ரெசல்யூஷன் முடிச்சு சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். எஸ் இதில் வந்து அவுட்புட் டிவைட் பை இன்புட். சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்புட், இப்படிதான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மீட்டரில் எடுத்துக்கிறோம்னா, அவுட்புட் வந்து டிஃப்ளெக்ஷன், அவுட்புட் வந்து டீட்டா ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன், இன்புட் வந்து கரண்ட்டு வோல்டேஜ், இன்புட் வந்து வோல்டேஜ். ஓகேங்களா? அப்போ வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜ், சேஞ்ச் இன் டீட்டா பை எஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டீட்டா பை சேஞ்ச் இன் வோல்டேஜ். இதுதான் சென்சிட்டிவிட்டி. அடுத்தது வந்து ஸ்டாட்டிக் எரர் இல்லைன்னா என்னோட லிமிட்டிங் இல்லை அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் இல்லை ஸ்டாட்டிக் எரர். இது என்ன விஷயம்னா, ஒரு கரண்ட்டோ இல்லை ஒரு மீட்டர் வச்சு ஒரு சர்க்யூட்டில் ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது, நம்ம அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னத்தை மெஷர் பண்ணுதுங்கிறத பொறுத்து மெஷர்டு வேல்யூ. அப்போ வந்து மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ, இது டிஃப்ரென்ஸ் தான் எரர். இது ஸ்டாட்டிக் எரர்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் எரர். ஏன் இது ஸ்டாட்டிக் எரர் இல்லை அப்சல்யூட் எரர்னு சொல்கிறாங்கன்னா, இது மாறவே மாறாது, இது கான்ஸ்டன்ட். வேணா அந்த பர்சன்டேஜ் லிமிட்டிங் எரர்னு ஒன்று படிப்போம். அடுத்தது அந்த பர்சன்டேஜ் லிமிட்டிங் எரர் வேணால் சேஞ்ச் ஆகும், வேரியபிள். ஆனால் அதனால தான் இது ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் வருது. இந்த டாபிக் வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே இன்னைக்கு. ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே.